வணக்கம். இந்த விடலாம் இயக்கத்தில் தலையுடன் வாதம் செய்து அவரது முடிவை மாற்றக்கூடிய சிறப்பு அந்தஸ்து பெற்ற ஒரே தளபதியும் தமிழர்கள் முப்படை உருவாக முக்கிய காரணமாக இருந்தவரும் பிற்காலத்தில் உலகம் வியந்து பார்த்த புலிகளின் பல பிரிவுகளுக்கு அத்திவாரம் போட்டு இறுதி வரை அந்த பிரிவுகளின் வளர்ச்சிக்காக அயராது உழைத்த கேர்னல் சங்கரண்ணா அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்சி பாருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கேர்னல் சங்கர் அவர்களை அவர் இயக்கத்தில் ஒரு மூத்த சகோதரர், அதாவது அண்ணன் என்ற அந்தஸ்தை வழங்கி அவருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வந்தார். அதாவது அவர் ஒரு விஷயம் கூறுகிறார் என்றால் அது சரியாக தான் இருக்கும் என்பது தலைவரது நம்பிக்கையாக இருந்தது. போராட்டம் பற்றி அவரது அகண்ட அறிவாற்றலும் அவர் மீது தலைவர் வைத்திருந்த பெரும் மதிப்பின் காரணமாக தான் தலைவருடன் விவாதம் நடத்தி அவரது முடிவை மாற்றும் ஒரு சிறப்பு இடத்தை தலைவரின் மனதில் அவர் பிடித்திருந்தார். அதாவது அன்றன் பால்சிங்கம் அவர்கள் கூட அரசியல் ஆலோசகர் என்றுதான் அறியப்படுவார். அதாவது கலந்து ஆலோசனை நடத்தப்படும் போது தலைவரது முடிவை ஓரளவு இன்ஃப்ளூயன்ஸ் செய்வார். ஆனால் தலைவர் முடிவெடுத்து விட்டால் அதன் பின் இவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இதை பற்றி அடையாள பாலசிங்கம் அவர்கள் தனது புத்தகத்தில் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். அதாவது ஒரு சமர் நடந்த பின்போ அல்லது அது நடந்து கொண்டிருக்கும் இடையிலோ அந்த சமர் பற்றிய தகவல்களை சேகரித்து கொண்டு தலைவர் ஆண்டன் பாலசிங்கம் அவர்களது வீட்டுக்கு வருவாராம். அங்கு இருவரும் இணைந்து ஆலோசனை நடத்தி ஒரு அறிக்கை தயார் செய்வார்கள். அந்த அறிக்கை லண்டன் அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்ட பின் அது புலிகளின் அதிகாரப்பூர்வ அறிக்கை என்று லண்டனிலிருந்தே வெளியிடப்படும். இயக்கத்தில் மட்டுமல்ல, போர்க்களத்தில் நடக்கும் விஷயங்களை பற்றி தலைவர் பாலசிங்கம் அவர்களிடம் அதிகமாக பேச மாட்டாராம். அதே போல அண்டன் பாலசிங்கம் அவர்களும் தலைவர் சொல்ல விரும்பாத விஷயங்களை நோண்டி கேட்க மாட்டாராம். அவர் தரும் தகவல்களை மட்டும் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்து விடுவாராம். குடும்பம். கேர்னல் சங்கர் அவர்கள் 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 18 அன்று ராஜ வைத்தியலிங்கம் சொர்ணரத்தினம் தம்பதிகளுக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார். இந்த தம்பதிகளுக்கு மொத்தம் 6 மகன்கள். கேர்னல் சங்கர் அவர்களது மூத்த சகோதரர் ஜீவானந்தம் அவர்களை தவிர்த்து எஞ்சிய இந்த 5 சகோதரர்களும் ஈழப் போராட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் தங்கள் உயிரை அர்ப்பணித்தவர்கள் ஆவர். அதாவது 3வது சகோதரர் ஸ்ரீதரன் அவர்கள் சற்று மனநலம் கூண்டியவராக இருந்தார். இவர் 2001ஆம் ஆண்டு இராணுவ ஷெல்லிங்கின் போது இறந்து விடுகிறார். 4வது சகோதரர் கேப்டன் கரண் அவர்கள் 1987ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மூத்த தளபதி லெப்டினன்ட் கேர்னல் பிலேந்திரன் மற்றும் லெப்டினன்ட் கேர்னல் குமரப்பா ஆகியவர்களோடு கைது செய்யப்பட்டு பின்பு பலாலியில் குப்பி கடித்து விரச்சாவடைகிறார். 5வது சகோதரர் சித்தார்த்தன் அவர்கள் 1987ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14 அன்று நாவற்குழு மீதான தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கும் போது வெடிவிபத்தில் மூத்த தளபதி லெப்டினன்ட் கேர்னல் பொன்னம்மன் உட்பட 10 போராளிகளோடு வீரச்சாவடைகிறார். கடைசி தம்பி உதயகுமார். இவரை பற்றி பல விதமான கருத்துக்கள் இருக்குது. அதாவது இவர் இயக்கத்தில் இணைந்து இயங்கிக் கொண்டிருந்த வேளையில் கேர்னல் சங்கர் அவர்களது பெற்றோர்களை கவனித்துக் கொள்ள ஒருவர் தேவை என்பதாலும் இவருக்கும் உடல்நலம் சரியில்லாமல் இருந்ததால் தலைவரின் அறிவுறுத்தலின்படி இவர் இயக்கத்தை விட்டு வெளியேறிய பின்பு மாற்றுத்தமிழ் அமைப்பு உறுப்பினர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டு இராணுவத்தால் கடத்தி கொல்லப்பட்டதாகவும் சிலர் கூறுவதுண்டு. அதே போல இவர் இயக்கத்தை விட்டு வெளியேறிய பின்பு கேர்னல் சங்கர் அவர்கள் இவரை கொழும்புக்கு அனுப்பி புலனாய்வுத்துறை வேலையில் ஈடுபடுத்தியதாகவும் அப்பொழுது கொழும்பில் இருந்த மாற்றுத்தமிழ் அமைப்பு உறுப்பினர்கள் இவரை இராணுவத்திடம் காட்டிக் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. யுத்தம். ஈழப் போராட்டத்தில் போரின் ஒவ்வொரு கட்டத்திலும் இருதரப்பும் தொழில்நுட்பம், புலனாய்வு மற்றும் தந்திரபாயங்கள் பயன்பாட்டில் மாற்றமும் வளர்ச்சியும் அடைந்த நிலையில் 3ஆம் கட்ட போரை ஒப்பிடும்போது இறுதி யுத்தத்தில் இயக்கம் இராணுவத்துக்கு ஈடு கொடுக்கும் அளவுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியினை பெறவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் மிக குறைந்த இடைவெளியில் புலிகள் கேர்னல் சங்கர் மற்றும் கேர்னல் ராஜு ஆகிய 2 மாபெரும் தொழில்நுட்ப வல்லுநர்களை இழந்திருந்தனர். இராணுவத்துக்கு பல நாடுகள் தொழில்நுட்ப ஆயுத உதவிகளை செய்து வந்த நிலையில் அதனை ஈடு செய்யும் நிலையில் புலிகள் எப்பவும் இருந்ததில்லை. ஆனால் அதற்கு மாற்றாக இராணுவம் போர்க்களத்தின் பயன்படுத்தும் தொழில்நுட்பம் பற்றி தகவல்களை சேகரித்து அதனை ஆழமாக ஆராய்ந்து அதிலுள்ள பலவீனத்தை போர்க்களத்தில் எப்படி தங்களுக்கு சாதகமாக மாற்றுவது என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்வார்கள். இதில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் தான் கேர்னல் செங்கர் மற்றும் கேர்னல் ராஜீவ் ஆகியவர்கள். இறுதி யுத்தத்திற்கு முன்பே இருவரையுமே இழந்தது புலிகளின் தொழில்நுட்ப பிரிவில் மிகப்பெரிய வேற்றிடத்தை உருவாக்கியிருந்தது. அதாவது உள்நாட்டில் புதிய ஆயுதங்களை உருவாக்குவதிலும் சரி, எதிரியின் தொழில்நுட்பத்தை ஆராய்ந்து அதனை முறியடிக்கும் திட்டத்தையும் வகுப்பதிலும் சரி புலிகள் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தனர். இறுதியில் புலிகளின் வீழ்ச்சிக்கும்
இதுவும் ஒரு முக்கிய காரணம் என்று கூறலாம். அரசியல் துறை நீண்ட நாட்களுக்கு பின் 1993ஆம் ஆண்டு ஈழம் திரும்பிக் கொண்டிருந்த கேணல் கிட்டு அவர்களை தலைவர் அரசியல் பிரிவு பொறுப்பாளராக நியமிக்க திட்டமிட்டிருந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் அவரது வீரச்சாவும் மாத்தையா சம்பவம் என பல எதிர்பாராத நெருக்கடிகளை அரசியல் பிரிவு சந்தித்த போது தலைவர் கேணல் சங்கர் அவர்களை தான் அரசியல் துறை பொறுப்பாளராக நியமிக்க திட்டமிட்டிருந்தாராம். ஆனால் ஏனோ அன்டன் பாலசிங்கம் அவர்களுக்கு இதில் உடன்பாடு இல்லாமல் போக அவர் பிரிகேடர் தமிழ்செல்வன் அவர்களின் பெயரை பரிந்துரைக்கிறார். போராட்டத்திற்கான அடித்தளம் 80களில் தலைவரின் சிந்தனைக்கு ஏற்ப புலனாய்வுத்துறை, கடற்படை பிரிவு, தொழில்நுட்ப பிரிவு, வெளிநாட்டு தொடர்பு என பிற்காலத்தில் உலக இராணுவ வல்லுநர்களை வியந்து ஆய்வு செய்த புலிகளின் இந்த பிரிவுகளுக்கு அடித்தளம் போட்டவர் கேணல் சங்கர் அவர்கள் ஆவார். பின்பு இந்த பிரிவுகள் சிறப்பு தளபதிகள் பொறுப்பெடுத்து இயங்க ஆரம்பித்த போதும் அவர்களின் சந்தேகங்களை நீக்கி ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த பிரிவுகளின் வளர்ச்சிக்காக அயராது தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருந்தார். உதாரணம், கூடாரப்பு தரையிறக்கம். கேணல் சங்கர் அவர்கள் அடித்தளம் போட்ட கடற்புலிகள் பிரிவு பிரிகேடர் சூசை அவர்களின் தலைமையில் உலகத்தின் தலை சிறந்த போராளி கடற்படை பிரிவு என்ற நிலையை அடைந்தாலும் பிரிகேடர் சூசை அவர்களுக்கே பிரச்சனையோ சந்தேகமோ வரும்போது அவர் கேணல் சங்கர் அவர்களின் உதவியை தான் நாடுவார். குறிப்பாக வரலாற்று சிறப்புமிக்க கூடாரப்பு தரையிறக்கத்தின் முன் கேணல் சங்கர் அவர்கள் பிரிகேடர் சூசை அவர்களுக்கு அனுப்பிய 3 ரகசிய கடிதங்கள் அந்த வரலாற்று சிறப்புமிக்க தரையிறக்கம் வெற்றிகரமாக நடந்து முடிக்க காரணமாக இருந்ததாக பின்பு பிரிகேடர் சூசை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இராணுவ ரகசியம் என்பதால் அந்த கடிதத்தில் கேணல் சங்கர் அவர்கள் என்ன தகவல்களை வழங்கியிருந்தார் என்று அவர் குறிப்பிடவில்லை. கடைசியாக 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 18 அன்று ஒரு கடல் சண்டையின் போது லெப்டினன்ட் கேணல் இரும்போரை அவர்கள் வீரச்சாவடைகிறார். எதிர்காலத்தில் பிரிகேடர் சூசை அவர்களுக்கு ஏதாவது நடந்தால் அந்த பொறுப்பை எடுத்து கடற்புலிகளை வழிநடத்தும் எல்லாம் திறனும் லெப்டினன்ட் கேணல் இரும்போரை அவர்களும் இருந்ததாம். அந்த திட்டத்தோடு தான் தலைவரும் பிரிகேடர் சூசை அவர்களும் அந்த தளபதியை வளர்த்து வந்தார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 18 அன்று நடந்த ஒரு கடல் சண்டையில் அவர் வீரச்சாவடைகிறார். இவருக்கு இறுதி வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி தான் கேணல் சங்கர் அவர்கள் கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சியாக அமைந்துவிட்டது. லெப்டினன்ட் கேணல் இரும்போரை அவர்களுக்கு இறுதி வணக்கம் செலுத்தும் இடத்தில் கேணல் சங்கர் அவர்களை சந்தித்த பிரிகேடர் சூசை அவர்கள் இரும்போரை அவர்கள் வீரச்சாவடைந்த அந்த கடல் சண்டையில் கடற்புலிகளில் சந்தித்த பிரச்சனைகளை பற்றிய சந்தேகங்களை தீர்க்க வேண்டும் என்று அவரிடம் கேட்கிறார். அப்பொழுது சீக்கிரமே நானே நேரே வந்து எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வைப்பதாக கூறினாராம். ஆனால் அதற்கு முன்பே அந்த துயர சம்பவம் நடந்துவிட்டது. 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி, அதாவது தியாக திலீபன் அவர்களது நினைவு நாள் அன்று காலை தனது உதவியாளர் உதவியுடன் தனது பிக்கப் வாகனத்தில் தேவையான பொருட்களை வைத்து கொண்ட அவர் இறுதியாக ஒரு துப்பாக்கியை தயார் நிலையில் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் சீட்டில் வைக்க சொல்கிறார். ஏனெனில் இராணுவத்தின் ஆழ ஊடுருவும் அணி வெற்றிகரமான பல தாக்குதல்களை புலிகள் கட்டுப்பாட்டு பகுதியில் அப்போது நடத்தி கொண்டிருந்தது. இதை பற்றி நாம் முந்தைய வீடியோவில் பார்த்திருக்கிறோம். எனவே யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் அந்த அணியின் தாக்குதலில் சிக்கலாம் என்ற நிலை அப்பொழுது இருந்ததால் எல்லா தளபதிகளும் கூடுதல் கவனத்தோடு பயணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது. தனது பிக்கப் வாகனத்தை ஒருமுறை சுற்றி வந்து எல்லாம் சரியாக இருக்கிறது என்று உறுதிப்படுத்திய பின்பு தனது உதவியாளரை தயாராக இருக்கும்படி கூறிவிட்டு வாகனத்தை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார். வண்டியில் ஏதோ ஒரு இடத்தில் நடக்கும் தியாகி திலீபன் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு தான் தன்னை மாலை அழைத்து கொண்டு செல்லப் போகிறார் என்று அவரது உதவியாளர் யூகித்திருந்தார். கேணல் சங்கர் அவர்களது வாகனம் கிளம்பி சென்ற பின் சிறிது நேரத்திற்குள் அந்த இடமே அதிரும் அளவுக்கு தூரத்தில் ஒரு பெரிய வெடிசத்தம் கேட்டதாம். அதை கேட்ட உடனே முகாமில் இருந்த அனைவரையும் பயம் பற்றி கொள்கிறது. ஏனெனில் எவர் வெளியே போனாலும் அந்த போராளி தொலைத்தொடர்பு சாதனத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பிட்ட இடத்தை அடைந்த பின் தனது பணி முடிந்த பின் அங்கிருந்து புறப்படும் போது என குறிப்பிட்ட நேரங்களில் அந்த போராளி தொடர்பு எடுத்தே ஆக வேண்டும். தொடர்பு சாதனத்தை வைத்து இருக்கும் போராளி எதிர்த்தரப்பில் தொடர்பு கொள்பவர் 2 முறை கூப்பிடுவதற்கு முன்பே தனது சாதனத்தின் ஊடாக பதில் சொல்ல வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் பல கேள்விகள், விளக்கங்கள், ஆலோசனைகள், புத்திமதிகள் என தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஊடாகவே பேச ஆரம்பித்து விடுவாராம். கேணல் சங்கர் அவர்கள் தொடர்பில் இருக்கும்போது எந்த நேரத்தில் அவரை அழைத்தாலும் 2 முறை அழைப்பதற்கு முன்பே அவரது குரல் கேட்குமாம். அவர் தொடர்பில் இருக்கும்போது 2 முறைக்கு மேல் அழைத்த பின்பும் தன்னிடமிருந்து பதில் அழைப்பு இல்லாவிட்டால் சங்கரனை வீரச்சாவ் என நினைக்கவும் என அவர் அடிக்கடி கூறுவாராம். இவ்வாறான பல சிந்தனைகளுக்கு இடையே அந்த உதவியாளர் கேணல் சங்கர் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறார். ஆனால் அந்த பக்கத்திலிருந்து பதில் வரவே இல்லை. சற்று நேரத்தில் எது நடக்கக்கூடாது என்று அனைவரும் பயந்தனரோ அதுதான் நடந்தது. ஒட்டி சுடான் பகுதியில் வைத்து கேணல் சங்கர் அவர்கள் மீது
இராணுவத்தின் ஆழ ஊடுருவும் அணி வெற்றிகரமான தாக்குதலை நடத்தியிருந்தது. அன்று அவர் தலைவர் சந்தித்துவிட்டு திரும்பும்போது இந்த தாக்குதல் நடந்ததாக சிலர் கூறுவதுண்டு. எது எப்படியோ ஒரு முக்கிய மூத்த தளபதியின் முகாமை ஆழ ஊடுருவும் அணி நெருங்கி இருந்தது என்பது புலிகள் மக்களின இருவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது. அன்று கேளை சங்கர் அவர்கள் வீரச்சாவடைந்த அந்த தாக்குதலில் தலைவர் தான் சிக்கிவிட்டார் என்ற தவறான தகவல் கொழும்பு வட்டாரத்தில் பரவிய பின்பு ஜனாதிபதியும் ஒரு அவசர கூட்டத்தை நடத்தியதை பற்றி நாம் முன்பு ஒரு வீடியோவில் பார்த்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.